Hey, thank you so much, Behind Woods, for calling me on stage. Never expected this. ஒரு சர்ப்ரைஸா இருக்கு. சார் 2025ல 50 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ண போறாங்க. அவங்களுக்கான வெறித்தனமான ஃபேன்ஸ் அங்க பாக்கும்போதே நீங்க பாத்துருப்பீங்க. அப்படியே பயங்கரமா கத்திச்சு. சோ முதல்ல ஸ்டேஜில் ஏறும்போது தாசண்ணா மேடையில் ஏறும்போது அந்த டைமில் நான் ஸ்டேஜில் உட்காந்துட்டு இருக்கு. ஸோ இட்ஸ் a லாங் ஜேர்னி and it was in குருவாயூர் டெம்பிள் connected with ஃபங்க்ஷன் தேர். அதுக்கப்புறம் குருவாயூரப்பன் முன்னாடி நெக்ஸ்ட் டே பார்த்தேன். she was a small kid and I was a teenager. மேம் எப்படி சார் எப்பவுமே வந்து பயங்கர ஒரு ரொமான்டிக் பர்சனாலிட்டியா, ஒரு மாதிரி ஜாலியா ஹாப்பியா இதே மாதிரி தான். அப்படியா என்ன நீங்களே இப்படி கேக்குறீங்க? ஆமாம், ரொமான்டிக் தான். ஓகே. டாக்டர் வந்து பெரிய மியூசிக் லவர். ஆக்சுவலாக அவர் மோகன் சார் வந்து அவங்களுக்கு வந்து அப்படி, அதாவது ஒரு நல்ல ரசிகர். எல்லா மேடைகள்லையும் இவங்க மேடைன்னு இல்லை, எல்லாவுடைய ஒரு வேர்ல்டு ஜானர்ஸ் ஆஃப் மியூசிக் என்னென்ன மாதிரி மியூசிக்லாம் நடக்குது அங்கே எல்லாத்துலையும் இருப்பார். கிரேட்டஸ்ட் ஃபேன் ஆஃப் மியூசிக் அவர். டு டெல் யூ த ட்ரூத், கல்யாணத்துக்கு அப்புறம், மேரேஜுக்கு அப்புறம் தான் நான் வேரியஸ் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஜானர்ஸ் ஆஃப் மியூசிக் ஐ ஸ்டார்டட் லிஸ்னிங். இவங்களுக்கு நிறைய கலெக்ஷன் இருந்தாங்க. அது வரைக்கும் நான் ஃபிலிம் சாங், தாசண்ணா ஷோக்காக ஜானகியம்மா சுசிலாம்மா சாங்ஸ் இதெல்லாம் தான் என்னோட ஏரியா. அதுக்கு இவங்க லைஃப்ல வந்ததுக்கப்புறம் நிறைய வெஸ்டர்ன் கசல்ஸ் எல்லாம் ஐ ஸ்டார்டட் லிஸ்னிங். அண்ட் இப்போ இவங்க ஐ திங்க் ஏது ஷோ சென்னையில் எங்கே ஷோ இருந்தாலும் இவங்க இருப்பாங்க அங்கே. என்னோட இல்லை, மிச்சாளங்களோட. Yeah, because so passionate about music, so I've attended almost all genres, world genres of music, especially symphonies, all those orchestral stuff எல்லாம் நிறைய attend பண்ணிருக்கு. Even when we went abroad for shows, I make it a point to attend some shows there, some symphony shows and arrangements and all that. So it just keeps on listening, even otherwise listening to all those world genres late in the night. That is my habit. ஆஹா, நீங்க एक्चुअली வந்து வேர்ல்ட் மியூசிக்கே ஒரு பயங்கரமான ஃபேன் அப்படினு சொல்லிட்டு எஸ் ராஜ்குமார் சாரே வந்து உங்க மியூசிக் நாலேஜ் பத்தி பயங்கரமா பெருமையா பேசியிருக்காங்க. எங்களோட நைட்டிங்கேல் சுஜாதா மேம் இங்க இருக்காங்க. நீங்க வேற such a romantic person நாங்க கேள்விப்பட்டுட்டோம். படார்னு ஒரு ஸ்பாட்ல ஒரு பாட்டு ஒன்னு எடுத்து. என்ன பாட்டு வேணும்? தமிழா, ஹிந்தியா, மலையாளமா? இந்த மாதிரி கேட்கறாங்க. அவார்ட் ஃபங்க்ஷன்ல ஒரு வீடியோவா தனித்தனியா பிரிச்சு போடுறோம் சார் நாங்க. 50 இயர்ஸ் மியூசிக் இண்டஸ்ட்ரியில பயங்கர சாதனை படைச்ச நம்மளுடைய நைட்டிங்கேல் சுஜாதா மோகன் அவர்களுக்காக ஒரு சின்ன செலிப்ரேஷன் ஒன்னு பண்றோமா? சின்னதா பெருசாவே பண்றோமா? அப்ப வேற லெவல்ல ஒரு கேக் கட்டிங் செலிப்ரேஷன் ஒன்னு இருக்கு. கண்டிப்பா அந்த கேக்கை எடுத்துட்டு வாங்க. ஓகே, நெக்ஸ்ட் இயர் 2025 வந்தாங்கன்னா மேம் வந்து 50 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்றாங்க. அதை செலிப்ரேட் பண்ணும் விதமாக CK பேக்கரி வழங்கும் ஒரு ஸ்பெஷல் கேக் ஃபார் அவர் நைட்டிங்கேல் சுஜாதா மோகன் அம்மாக்கா.